தற்போது அண்மை செய்தி, உடல்நிலை சரியில்லாததால் நீதிமன்றத்துக்கு ராமதாஸ் வரமாட்டார் என அவருடைய வழக்கறிஞர் கோபு தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் மகாராஜா பாண்டி இணைகிறார். மகாராஜா பாண்டி, விவரங்கள். நிச்சயமாக பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ள நிலையில் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஆகஸ்ட் 10 நடைபெறும் என்று மருத்துவர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். அதற்கு போட்டியாக ஆகஸ்ட் 9 பாமக பொதுக்குழு கூட்டம் மகாபலிபுரத்தில் நடைபெறும் என்று அன்புமணி தரப்பும் அறிவித்தது. அன்புமணியின் பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த விவகாரம் தொடர்பாக இன்று மாலை 5:30 மணிக்கு ராமதாஸ், அன்புமணி இருவரும் தனது அறைக்கு வர வேண்டும். அனைவரின் நலனுக்காகவும் பாமக நலன் கருதியும் இருவரிடம் நானே பேச்சுவார்த்தை மேற்கொள்ளுவேன். இருவரிடமும் பேசும்போது கட்சிக்காரர்கள், வழக்கறிஞர்கள் யாரும் உடன் இருக்கக்கூடாது. நீதிமன்ற வேலை நேரம் முடிந்ததும் இருவரும் எனது அறைக்கு வர வேண்டும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தைலாபுரம் இல்லத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மருத்துவர் ராமதாஸ் செல்ல தயாராக இல்லை என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. நாம் அங்குதான் இருந்து கொண்டிருக்கிறோம். தைலாபுரம் ராமதாஸ் இல்லத்தின் பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். ராமதாஸ் தனது இல்லத்திலிருந்து சென்னை செல்வதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை. அவரது டிரைவர்கள் இங்கு இல்லை. சாப்பாட்டுவதற்காக அவர்கள் திண்டிவனம் சென்று விட்டார்கள். அவருடைய வாகனம் மற்றும் பாதுகாப்பு வாகனம் தயாராக இல்லை. அதுவும் செட்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வழக்கம் போல் மதிய உணவு பருகிவிட்டு மதியம் 3 மணி அளவில் மருத்துவர் ராமதாஸ் ஓய்வெடுப்பதற்காக தனது அறைக்குள் சென்று விட்டார். மருத்துவர் ராமதாஸ் சென்னை செல்லாததால் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது குறித்து பாமகவில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அன்புமணி அறிவித்துள்ள பொதுக்குழு கூட்டம் நடக்குமா என்பது குறித்தும் ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.